பிரதம விருந்தினர் மற்றும் கௌரவ விருந்தினருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எமது கிராம உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள், நலம் விரும்பிகள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள், பெரியோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது கிராம இளைஞர்களின் ஒற்றுமையுடன் ஒரு சிறந்த நிர்வாக அமைப்பை, கல்வி, விளையாட்டு, சமூகங்கள் என்று சில திட்டங்களை போட்டு நாம் வெற்றியாக முடித்துள்ளோம். மீண்டும் பல விஷயங்கள் நாம் அடுத்து நடத்த இருக்கிறோம். அதை எங்களது பாசியசாலை ஏனைய உறுப்பினர்கள் உங்களுக்கு முற்றுமுழுதாக வழங்கப்படுத்துவார்கள் என்று கூறி, தொடர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நடத்துவார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, இந்த கிராமத்தில் கிராம சேவையாளர்களே, சமூக உத்தியோகத்தர்களே, இந்த கிராமத்தின் மதிமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, இங்கு நம்மை வரவேற்க பயன்பாத்தியம் வாசித்த சின்னன் சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்த நிகழ்விலே என்னை அழைத்தமைக்காக இந்த கிராமத்து வாழ் மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனோ தெரியாது, நான் அவர்களோடு கதைத்த பொழுது மாகாண சபையிலே இருந்து ஒருவரை பிரதம விருந்தினராக அழைக்குமாறும் அவர்கள் ஊடாக ஏதாவது இந்த நிலையத்துக்கு இருக்கின்றது. அவ்வாறான நேரத்திலே இந்த விழாவிலே என்னை அழைத்திருக்கிறார்கள். நான் என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கு விளங்கவில்லை. என்ன இருந்தாலும் நான் இந்த நிகழ்வில் பங்கு பற்றியமைக்கு ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன். ஆரம்ப பாடசாலை ஏற்கனவே வரவேற்பு நடனத்தை நிகழ்த்தி சென்ற ஒரு மாணவி அவர்களும் ஒரு பாடசாலையும் உயர்தர பாடசாலையும் ஒரு வருங்காலத்திலே ஒரு சிறப்பு நடனமணியாக வரக்கூடிய ஒரு இந்த கிராம மக்களுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் மீண்டும் முறை நன்றி கூறி உங்கள் மனம் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. மாணிக்கா பிரதேச சபைக்கு இப்ப வரணும் நான் முதல் நிகழ்ச்சியாக யுவசக்தி சனசம நிலையத்துக்கு தான் என்ன ப்ரோக்ராம் வந்திருக்கேன். 2002ஆம் ஆண்டு வரைக்கும் முதலாவது முன்களி விளையாட்டு பட்டிக்கு இளைஞரை வழிகாட்டுறதுமையா போசர் என்ற வயதான ஐயா நாங்கள் நீங்கள் இப்பவும் இருக்கிறீங்களுமையா தூர இருந்தவர் இந்த கிராமத்து வந்து தன்னால் அவைக்கு ஒரு வழிகாட்டல் இந்த சனசம நிதியம் இயங்குறது ஒரு சந்தோஷமான விடியம் என்னென்றால் இளைஞர்கள் சிலவரை ஒரு தவறு செய்தாலும் வயது வந்தவர்கள் அனுபவ ரீதியாயோ ஏதோ அந்த தவறை சிலவரை சமாளித்து கொண்டு போற நிலை காணப்படுகிறது. நான் நல்லூர் பிரதேச சபையில நாராயணனோட சனசம நிலையத்துல மாணிப்பேலேருந்து அந்த போயிருக்கு. ஆனா உங்களோட பிள்ளைகளை கலை நிகழ்ச்சியோ விளையாட்டு பற்றியோ இன்னும் உங்களுக்கு நீங்க செய்யணும். 2 மாசத்துக்கு கொடுக்கலாம், 3 மாசத்துக்கு கூட அந்த பிள்ளைய அந்த மாணவியை கொண்டது இந்த பிள்ளை மாணவி வந்து வரவேற்புற செய்யுது. அந்த டான்ஸ் வந்து அவ செய்யறா, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அவாக்கும் என்ன அந்த தங்க செலவழிச்சு நான் உங்களோட ப்ரோக்ராம் செய்ய சொல்லி நான் கேட்கல. கோயில் அடியிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்கினான். அந்த பிள்ளைன்ற ஆளுமையை வந்து அந்த பேரண்ட்ஸ் பார்க்குது. அந்த பிள்ளைக்கு வந்து என்ன எதிர்காலத்துல இந்த செட்டுப்புலா செய்ய கம்மியா உங்களுக்கு சரியான செலவு பிடிச்சிருக்கு. நான் இப்படி இல்லாம உங்களோட அந்த நிகழ்ச்சியை நீங்களே பார்வையாளர் சரி இருக்கிற ஒரு ஆளை உங்களோட கிராமத்துல ஒரு முக்கிய ஆளை கூப்பிட்டு அதுல பேச முறையில சமூகம் வந்து நல்ல முறையில இருக்கிறாங்க அர்த்தப்படும்.
இதுக்கு முன்னோடியா இன்னும் மற்ற இடங்களும் இந்த யுவசக்தி எல்லாம் இனி அடுத்த கிராமத்துல பாக்குறேன் இந்த சனசம இப்படின்னா தாங்களும் இப்படி செய்யணுமா. அப்ப அடுத்த சனசம நிலையத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இதுகளை செய்த இந்த விழாவை எடுத்ததுக்கு முதல் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எமது கிராமத்தில் மாணவர்கள் கல்வித்துறையோடு மட்டும் நின்று விடாது விளையாட்டுத்துறையும் மற்றும் கலை நிகழ்ச்சி துறைகளிலும் ஈடுபடுவதன் மூலமே தங்களது திறமைகளை வழிகாட்டி மேலோக்கி வளர்ந்துவிட முடியும் என்று ஆழமான கருத்துக்களை மிகவும் சிறப்பான முறையிலே நிகழ்த்தி சென்ற இன்றைய விழாவின் கௌரவ விருந்தினரும் சனசமூக நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தரும் ஆகிய திருமதி மலர்மகள் தயாபரன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிற யுவசக்தி சனசமூகத்தினுடைய தலைவர் மதிப்பார்ந்த கதிரமலை அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பிறந்த விருந்தராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ மகேந்திரனை அவர்களே, சனசமூகங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி மலர்மகள் தயாபரன் அவர்களே, சுதுமலை அரசினர் தமிழ் தலைவர் பாடசாலையினுடைய அதிபர் மதிப்பார்ந்த தொண்டுத்துறை அவர்களே, அதே போல சுதுமலை அரசினர் தமிழ் தலைவர் பாடசாலையினுடைய ஆசிரியர் திருமதி பரமநாதன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வை ஆரம்பித்துவிட்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய கிராம சேவையாளர் திருமதி நந்தரூபி அவர்களே, சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ரேவதி அவர்களே, அதே போல இந்த சனசமூக நிலையத்தினுடைய நிர்வாகிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், அன்புக்குரிய இளைஞர்கள், தம்பிதனைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற போது சின்ன பிள்ளைகள் அருமையாக அந்த பேண்ட் வாத்தியத்தோடு இந்த விருந்தினர்களை வரவேற்றிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு மனநிலையோடு நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கிறோம். யுவசக்தி சனசமூகம் தன்னுடைய பரிசளிப்பு விழாவை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளை தாண்டி இந்த சனசமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதிலே உண்மையிலே மகிழ்ச்சிகரமான விடயம். நான் தலைவரோடு பேசுகிற போது சொல்லியிருந்தார், 65 வருடங்களை தாண்டி நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே மகிழ்ச்சிகரமான விடயம். இப்பொழுதெல்லாம் இந்த சனசமூகங்களில் இந்த பொதுவான அமைப்புகளை பார்க்கிற போது பதவிக்கான போட்டிகள் அல்லது குத்துவெட்டுகள், குளிபறிப்புகள், இவ்வாறுதான் இந்த பொது அமைப்புகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றையும் தாண்டி 65 வருடங்கள் ஒரு சனசமூகம் இயங்கி இருக்கிறது சொன்னால் மிக மகிழ்ச்சிகரமான விடயம். இது இன்னும் 100 ஆண்டுகளாக பயணிக்க வேண்டும் என்பதை இந்த சிறியவனாக இந்த இடத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். தவிர இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு நண்பன் தனு பல முறை என்னிடத்தில் கேட்டிருக்கிறார். நான் இந்த மாளிபாய் பகுதியை சேர்ந்தவன். ஆனால் இப்படி ஒரு சனசமூகம் இந்த இடத்துல இருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு இன்று வரையும் தெரியாது. இன்றைக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வருகிறேன். அப்போ தனு கட்டாயம் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தலுடைய அடிப்படையிலே வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தனை பேரையும் இந்த இடத்திலே பார்க்கிற போது அற்புதமாக இருக்கிறது. இந்த எங்களுடைய இளைஞர்கள் மிக அற்புதமாக இந்த நிகழ்வை செய்து காட்டியிருக்கிறார்கள். 2 விடயத்தை இந்த இடத்திலே சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். ஒரு அரசியல் தளப்பற்ற ஒருவர் என்ற அடிப்படையிலும் இந்த பகுதியிலும் நாங்கள் ஒரு இளைஞர் கழகம் ஒன்றை விரைவிலே உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த பகுதி இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு தருகிற பட்சத்திலே மிக வெற்றிகரமாக நாங்கள் நிறைவேற்ற முடியும் என்கிற முதலாவது கோரிக்கையும், அதே போல உங்களுடைய தேவைப்பாடுகள் தொடர்பாக நீங்கள் உங்களுடைய தேவைப்பாடுகள் என்ன என்பதை உங்களுடைய சனசமூகம் சார்ந்த அந்த உங்களுடைய கடித தலைப்பில் தருகிற பட்சத்திலே அவற்றினை பாராளுமன்ற உறுப்பினரிடமோ அல்லது மாகாண சபை உறுப்பினரிடமோ அதை கொண்டு சேர்த்து அதன் மூலமாக அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதிகள் இருக்கின்றன. ஆகவே அந்த நிதிகளிலிருந்து எங்களுடைய சனசமூகத்திற்காக இந்த சனசமூகத்திற்கும் அதே போல தனு, அதே போல என்னுடைய திவாஸ் இருக்கிறார், அதே போல பெரியவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி தொடர்ந்து உங்களோட பயணிக்க ஆசைப்படுகிற என்ற விடயத்தை இந்த இடத்திலே முன்வைத்து வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி தலைவர் அவர்களே, இங்கே இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக பிரதம விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற தலித் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் அவர்களே, ஏனைய சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிலையத்தின் போஷகராக இங்கே வைத்திருக்கின்ற எமது பாடசாலையினுடைய நிறுவனர் ராசதுரை சார் அவர்களே, கோயில்
குருக்களையா அவர்களே, எனது மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். உண்மையிலேயே இங்கே முன்னர் பேசி சென்றவர்கள் எல்லோரும் பல கருத்துக்களை வழங்கியிருந்தார்கள். பல இடங்களிலே பல பிரச்சனைகள், பல இடர்பாடுகள் இருப்பது வழக்கம். எனக்கும் இந்த கிராமத்தை ஏறத்தாழ 7 வருடங்களாக நன்கு அறிந்திருக்கின்றேன். இருந்தாலும் கூட எங்களுடைய இந்த கிராம மக்கள் இளைஞர்களுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், எதையும் கலைத்துக் கொள்வார்கள், பிரச்சனைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு என்றால் எல்லோருமே ஒற்றுமையாக நிற்பார்கள். ஒற்றுமையாக நின்று அந்த நிகழ்வை நல்ல முறையிலே சிறப்பாக வருபவர்களை நல்ல முறையிலே கவரவித்து 7 வருடங்களாக கவனித்து வருகின்றேன். அதே போன்று எங்கும் என்றும் கூட இந்த நிகழ்வை நல்ல முறையிலே, நல்ல வழிநடத்தலிலே சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டு இங்கு இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் அவ்வாறு அந்த செய்து கொண்டிருப்பது இங்குள்ள அந்த சிறார்களுக்கு தான் நன்மையாக அமையும். ஏனெனில் உண்மையிலேயே அவர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் கேட்டு பல பெற்றோர்களும் பல நலன் விரும்பிகள் பழைய மாணவர்கள் எல்லோரும் எங்கள் பாடசாலையிலே நேற்றும் இன்றைக்கும் ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. அது பலர் வந்திருந்தார்கள். அதே பல்வேறுபட்ட விடயங்களை அவர்களது பெற்றோர்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். இனிமேல் எங்களுடைய பாடசாலை, எங்களுடைய கிராமத்தில் ஒரு மரமலர்ச்சி, ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே பாடசாலையும் நல்லொரு நிலைக்கு இட்டு செல்ல வாய்ப்பாக அமையும் என்பதை கூறி